காலத்தின் அளவு. காலத்தை அளப்பது. இந்த காலத்தினுடைய அளவு ஒரு பயணம் போகிறோம், ஒரு 1 கிலோமீட்டரில் இந்த ஊர் வரும் அப்படின்னு சொல்லிடுவோம். இது ஒரு 40 கிலோ வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஒரு 60 கிலோ 70 கிலோ இருக்கோம்னு சொல்லியிருக்கோம். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல் இருக்குன்னா காலம் அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு அளவுகோல் நிச்சயமா உண்டு, இல்லாம இல்லைன்றதான் கணக்கு. அதனுடைய அளவு இப்ப நம்ம சயின்ஸா பார்த்து அவங்க அதை சரியா கணக்கிட்டு இருந்தாங்கன்னா எது ஸ்டாப் ஆயிருக்கும் அப்படின்னா, எது ஸ்டாப் ஆயிருக்கும், எது நின்று போயிருக்கும்? எது நின்றுருக்கும்? அறிவியலா காலத்தினுடைய அளவு இவ்வளவுதான் அவங்க கணக்கிட்டு முடிச்சுட்டாங்கன்னா எது நின்றோம்? அறிவியலா சயின்ஸா? சயின்ஸா சொல்றேன். அறிவியலா? ஒரு சயின்டிஸ்ட் ஒரு காலத்தினுடைய அளவு எவ்வளவுன்னு ஆராய்ச்சி பண்ணி அந்த காலத்தை இவ்வளவுதான் கணக்கிட்டாரு. இப்ப என்ன நின்றோம்? அதுக்கு முன்னாடி ஒண்ணு நின்றோம். ஃபர்ஸ்ட் அவர் ஆராய்ச்சி நின்றோம். எது நின்றோம்? அவருடைய ஆராய்ச்சி நின்று போகும், அவ்வளவுதான். ஏன்னா அவர் எடுத்துக்கிட்டது ஒரு காலத்தினுடைய அளவு எவ்வளவு இருக்கும், நீள அகலம், வெயிட்டு, இதெல்லாம் அவர் கணக்கிட்டு முடிச்சுட்டாருன்னா அப்போ என்ன ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி அவர் வேலை முடிஞ்சது, நின்று போச்சு. ஆமா ஆமா நின்றோம். ஆமா சரி. இப்ப அந்த காலத்தினுடைய அளவு எதுக்குள்ள இருக்கு, எந்த அளவுக்குள்ள இருக்கு அப்படின்னா இப்ப நமக்கு தெரியாது, அவருக்கு தானே தெரியும். ஆராய்ச்சி பண்ணி முடிச்சவருக்கு தானே தெரியும், நமக்கு தெரியாதுல்ல. அப்ப உள்ளியர் தெல்லியர் ஆயினும் ஊழ்வினை உருத்து ஆட்கொள்ளும். உள்ளியர் தெல்லியர் ஆயினும் காலம் கருதி இருப்பர் ஞானத்தால் பெரியோர். காலம் கருதி இருப்பர் ஞானத்தால் பெரியோர். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். இது மூணுமே காலத்தை பத்தி தான் சொல்லுது, பேசு. மூணுமே காலத்தை பத்தி தான் சொல்லுது, பேசு. அப்ப இந்த காலத்தினுடைய நீள அகலம், சரி அதை விட்டுருங்க, அதனுடைய அளவு நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப உள்ளியர் தெல்லியர் ஆயினும் ஊழ்வினை உருத்து ஆட்கொள்ளும். உரிமையோட வருமா ஊழ்வினை? உருத்துனா உரிமை, நீ வேணான்னு சொன்னாலும் நான் வருவேன். அதான் உருத்து ஆட்கொள்ளும்னா உன்னை அப்படியே பிடிச்சுக்கிறோம். உள்ளியர் தெல்லியர்ன்றார். உள்ளியர் தெல்லியர்னா ஒண்ணு, இன்னொன்னு ஆப்போசிட். அப்படியே ஞானம் அடைந்தவர்கள் அடையாதவர். கரெக்ட். உள்ளியர் ஞானம் அடையாதவர்கள், தெல்லியர் ஞானம் அடைந்தவர்கள்.
ஞானம் அடையாமல் இருந்தாலும், ஞானம் அடைந்தாலும் ஊழ்வினை உறுத்து, அதான் உறுத்து வந்து ஆட்கொள்ளும் சொல்றார். இது காலம். இங்க அவர் சொல்றது இதன் தத்துவம் முழுசும் காலத்துக்கு பொருந்தக்கூடியது. இது எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியதுல்ல. எந்த காலம் சொல்லும் பொழுது அந்த காலத்தினுடைய அளவு இன்னமும் நமக்கு தெரியல. அந்த காலத்தினுடைய அளவு காலம் சொல்றமே தவிர அந்த காலத்தினுடைய அளவு நமக்கு தெரியல. அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன், ஆராய்ச்சியை நிறுத்தியிருப்பான் நேரம். அப்ப தெரியல. காலம் கருதி இருப்பர் ஞானத்தால் பெரியோர். காலம் கருதி இருப்பர், அங்க காலத்தை சொல்லிட்டார். காலம் கருதி இருப்பர். காலம் கருதினா அந்த காலம் எந்த காலம்? ஞானத்தால் பெரியோர்னா ஞானம் அடைஞ்சவன். ஞானம் அடைஞ்சவன் எதுக்காக வெயிட் பண்றானா? காலத்துக்காக வெயிட் பண்றான். அப்ப காலத்தை தான் முதன்மையா கொண்டு வந்து வைக்கிறாங்க. காலம்தான் முதன்மை. ஞானம் அடைந்தவனே, ஒரு ஞானியே எதுக்காக வெயிட் பண்றானா? காலம் கருதி, இந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலத்துக்காக கருதி இன்னும் 2 மாசம் வெயிட் பண்ணுப்பா, எல்லாம் சரியா போயிடும். இன்னொரு 1 வாரம் வெயிட் பண்ணுப்பா, எல்லாம் சரியா போயிடும். அப்போ அந்த ஞானியே எது? காலத்தை முன்னிறுத்தி கருதி இருப்பார், வெயிட் பண்றாருன்னு அர்த்தம். அடுத்து தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தால் ஆகாது, முயற்சி தான் அங்க காலமே. முயற்சி தான் காலமே. அடுத்து தன் மெய் வருத்தன் சொல்றார். தன் மெய் வருத்த கூலி தரும். அப்ப தெய்வம் ஒரு பொருள் இல்ல. இப்ப மெய்யின்னு நம்ம உடலை வருத்தின்ட்டீங்க. தெய்வம் ஒரு பொருள் தானே. ஆமா, அதுதான் சப்ஜெக்டே. அதுதான் அந்த இடம், எந்த இடம், அங்கதான் காலத்தினுடைய அளவு இருக்கு. நம்மளுடைய பயிற்சிகள் மூலமா தான் நம்ம அடைய முடியும் காலத்தை. தெய்வத்தால் ஆகாது. அப்போ நமக்கு தெரியறதெல்லாம் நம்ம குலதெய்வம், அம்மன், அது இது எல்லாம், இதெல்லாம் தெய்வம். ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் அது செல்லும். சரி, அப்ப அந்த தெய்வத்தால் ஆகல. முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். இல்ல, இது அது அப்படி இல்லை. நம்ம உள்ளவே இறைவன் இருக்கிறான். அவனை உற்று நோக்கினால் மட்டுமே நம்ம அவனை அடைய முடியும். இல்ல, நீங்க கடைசிக்கு பதில் சொல்லிட்டீங்க. ஆமா, மெய் வருத்தனா நம்மளுடைய உடல் சார்ந்து அது எல்லாம் சேர்த்து சொல்லிட்டீங்க. இப்ப தெய்வம்னு ஒண்ணு துண்டா நிக்குது. தெய்வத்தால் ஆகாது எனினும். இப்ப இங்க எல்லாருமே இந்த தெய்வம்னா எல்லாம் வெளியில தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தூக்கி போட்ட தெய்வம் எது? அது என்ன? ஒரு பேப்பரை கசக்கி தூக்கி போட்டேன், ஒரு கல்லை தூக்கி போட்டேன், ஒரு கம்பை தூக்கி போட்டேன், கட்டையை தூக்கி போட்டேன். அது ஒரு பொருள், அதுக்கு ஒரு பேர் இருக்கு, அதுக்கு ஒரு உணர்ச்சி இருக்கு. அப்போ தெய்வத்தை ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துல கொண்டு வந்து வைக்கிறாரு. எனினும்ன்றாரு. நீ அதவே தெய்வமா நினைச்ச அதுதான் தெய்வம். எனினும் சரி, அது தரல, இல்ல விட்டுரு, அதை விட்டுரு, ஐயா சொன்ன மாதிரி தூக்கி போடு. முயற்சின்றார். இங்க காலத்தை வச்சுட்டார். நீ கையில எடுத்துக்கன்றார். முயற்சி தன் மெய்வர்த்த, கையில எடுத்ததை சேர்த்துரு, உன்னோட சேர்த்துக்க. தன் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். தெய்வத்தை விட்டுரு, காலத்தை கையில் எடுத்துக்க. அதுக்கு நேரம் கிடையாது, அளவு கிடையாது, திட்டம் கிடையாது, நோக்கம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒன்னே ஒண்ணு, முயற்சி.
ஒன்னட்ட இருக்கு. என்ன இருக்கு? அறிவு, நீ இந்த இருக்க. மனம். சரியா? அதை மட்டும் செய், இல்லையா? கூலி தரும். அறிவுன்னு ஒண்ணு இருக்கலாம்ல. எதுக்கு? தெய்வத்தின் தெய்வம்னா அறிவு கூட வச்சுக்கலாம். சரி, அப்புறம் நம்ம மனதை பிடிக்கலாங்க. மனம்தான் தெய்வம். எது தெய்வம்? மனம். மனம்தான் தெய்வம். உங்களுக்கு மனசு இருக்குல்ல, அதுதான் தெய்வம்ன்றார். மனம்தான் தெய்வம். தெய்வம். மனம்தான் தெய்வம். அந்த தெய்வம் உங்களுக்கு கொடுக்கலைனாலும் தராது, அது தராது. ஏன்னா இது தவத்துக்கானது, தராது. முயற்சி, உங்களுக்கு வித்தை தெரிஞ்சிருச்சுல்ல, வித்தை தெரிஞ்சிருச்சு, ஆமா. அது தரலைனாலும் எது கையில இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமா. அப்ப நீ என்ன செய்யணும்? தெய்வத்தை விட்டுறணும். ஏன்னா உனக்கு விஷயம் கிடைச்சிருச்சு, பொருள் கிடைச்சிருச்சு. ஆமா, லைட்டு கிடைச்சிருச்சு. நீ அங்கேயே நிக்காத, விளக்க தூக்கிடு. இப்ப நீ தெய்வத்தெல்லாம் பார்க்காத, முயற்சி, கிளம்பிடு. தன் மெய் வருத்த இது கூட வந்துகிட்டே இருக்கும். கூட வந்துட்டு நீ உட்காந்தா உட்காரும், நின்னா நிற்கும், பேசுனா பேசும், ஆடுனா ஆடும். தன் மெய் வருத்த கூலி தரும். தெய்வம்னு அங்க மனசை சொல்றாங்க. முயற்சியை காலம் என்று சொல்றாங்க. முயற்சி காலம் என்று சொல்றாங்க. காலத்தை நீ கையில எடுத்துக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் தெய்வத்தால் ஆகாதன்னு உட்காரணும். நமஸ்காரம். முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். இது தவத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும். ஆமா, இடத்தார். ஆமா, எல்லா விஷயங்களுக்கும் இது பொருந்தும். புற விஷயங்களா இருந்தாலும், அக விஷயங்கள், தவ விஷயங்களா இருந்தாலும். ஆனா தவ விஷயத்துக்கு இது ரொம்ப ஆப்டா பொருந்தும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சு உட்கார முடியாம இருக்கும். நமஸ்காரம், உட்காருங்க. தெரிஞ்சு உட்கார முடியாம இருக்கும், தெரிஞ்சுக்கிட்டே செய்ய முடியாம தவிக்கிறோம். தெரிஞ்சிருந்தும் இதை ஏன் செய்யணும் சிந்தனையில கூட சில நேரங்கள்ல இருக்கிறோம். அப்பெல்லாம் சொல்றாரு, அந்த தெய்வத்தை தூக்கி, ஐயா சொன்ன மாதிரி அந்த தெய்வத்தை தூக்கி அந்த பக்கம் போட்டுரு. தெய்வத்தால் ஆகாது. மனம் என்ன செய்யாது? ஒத்துழைக்காது. எடுத்ததும் தெய்வம் தராது, ஒத்துழைக்காது. விஷயம் தெரிஞ்சு போச்சுல, முயற்சியை மட்டும் செய். உன்னுடைய உடலை வருத்தி, அறிவுக்கு உட்பட்டு, புத்திக்கு உட்பட்டு அதை மட்டும் செய்ய. அதுக்கப்புறமா எதுதான் தரப்போகுது? அதே தெய்வம் தான் தரப்போகுது. அதே தெய்வம் தான் தரப்போகுது. எதனாலனா அததான் மெய் வருத்தன்னர். மெய் வருத்தன மனம் அடங்காம உட்கார்ந்தோம்னா நம்மளுடைய உடம்பு என்ன பாடுபடுதுன்னு நமக்கு தெரியும். படாத பாடுபடுது. மனசு வந்து அடங்காம ஒடுங்காம நம்ம உட்காரும் பொழுது இந்த உடல் ஒரு நடுக்கம் வந்து, பயம் வந்து, ஒரு ஒரு விரக்தி வந்து, இல்ல படாத பாடுபடுது. ஏன்னா அது உள்ள வரல. ஆனா அதனால விட்டுறாதுன்றாரு. அதனால விட்டுறாத, தொடர்ந்து, அததான் முயற்சினாரு. தொடர்ந்து 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 செய்யும் பொழுது அந்த தூக்கி போட்டவர் தெய்வம் அதுவே உள்ள வந்துரும்ன்ற. அதுவே உள்ள வந்து அதுக்கப்புறம் பலன் தரும்ன்ற. மெய்வருத்த கூலி தரும். அப்ப இந்த உடம்போட வலியெல்லாம் உனக்கு மறந்து போயிடும், இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இது மூணுமே காலத்தின் அளவை சொல்லக்கூடிய. எது? தெய்வத்தால் ஆகாதன்னு முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். காலம் ஞானத்தால் பெரியோர், காலம் கருதி இருப்பார், ஞானத்தால் பெரியோர். இன்னொன்னு முன்னாடி என்ன பார்த்தோம்? உள்ளிய தெல்லியராயினும் ஊழ்வினை உறுத்து வந்து ஆட்கொள்ளும், உரிமையோட வந்து ஆட்கொள்ளும். இது மூணுமே காலத்து. இந்த காலத்தினுடைய அளவு எது? இந்த அளவு தெரிஞ்சவனை எதுவுமே ஒன்றும் பண்ணாது. காலத்தினுடைய அளவு தெரிஞ்சவனை எதுவுமே ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப நமக்கு மூச்சை பத்தி நல்லா தெரியும். சித்த வித்தியார்த்திகள்கிட்ட மூச்சு அப்படின்னா மூச்சு விடாம பேசுவாங்க. அவ்வளவுக்கு தெரியும் மூச்சுன்னா. இல்ல ஒரு ஒரு சயின்டிஸ்ட், அறிவியல் விஞ்ஞானி கூட தோத்து போயிடும். அந்த அளவுக்கு ஒரு டாக்டர் கூட நம்மள்ட்ட பேச முடியாது. அந்த அளவுக்கு மூச்சு விடாம மூச்சை பத்தி நம்ம பேசுவோம்.
அந்த மூச்சு தான் நமக்கான காலம், அதையும் நம்ம அழகா சொல்லிடுவோம். சரி, அதனுடைய அளவு எங்க இருக்குன்னா நமக்கு சொல்ல தெரியாது. ஆனா சாமி சொல்லியிருக்காரு. சாமி சொல்லி சித்தவேதத்துல நிறைய இடங்கள்ல காலத்தினுடைய அளவை சொல்லியிருக்காரு. இப்போ ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு விஞ்ஞானி ஆராய்ச்சி செய்யறான் காலத்தை பத்தி, அந்த காலத்தினுடைய முழு வடிவம் அவனுக்கு கிடைச்சிருச்சு, இதுதான் அப்படின்னு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவன் முதல்ல நிற்கக்கூடியது அவனுடைய ஆராய்ச்சி நின்று போகுது. அப்ப அதனுடைய முழு வடிவம் கிடைக்குது அப்படின்னா அங்க என்ன நடந்திருக்கும்? நல்ல கண்டுபிடிப்பு. அவர் எப்ப, ஐயா சொன்ன கரெக்ட், அவர் எப்ப ஆராய்ச்சி நிக்கல, அவர் தன்னை என்ன பண்ணிட்டாரு? நிறுத்திட்டாரு. அவர் ஒரு இடத்துல தன்னை நிறுத்திட்டாரு. எப்பயோ ஒரு இடத்துல அது நிறுத்துறாரு. நிறுத்தின உடனே அது தன்னை வெளிப்படுது. எது? காலத்தை. காலம் தன்னை வெளிப்படுத்துது. நீ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்ததுனால நான் என்னை வெளிப்படுத்தல, அது இல்ல. நமஸ்காரம். நீ ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்த பத்தியா, இப்படியே போட்டு அதை தூக்கி அங்க வச்சு, இதை தூக்கி இங்க வச்சு, அதை தூக்கி இங்க வச்சு, இப்படியே ஆராய்ச்சி பண்ண பத்தியா, இதுல 100 மில்லி ஊத்து, அதுல 100 மில்லி ஊத்து, இதனால எல்லாம் நான் என்னைய வெளிப்படுத்தல. ஆனா ஒரு இடத்துல நின்றுட்ட பத்தியா, நீயா அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்ட பத்தியா, அந்த நேரம் நான் என்னைய வெளிப்படுத்திட்டேன். வெளிப்படுத்தின உடனே அவர் ஆராய்ச்சி நிறுத்திட்டார். ஆக அந்த ஆராய்ச்சியினுடைய ரிசல்ட் வெளிவந்ததுக்கும் அவர் தான் காரணம். அதை தான் இங்கே சொன்னாரு, தெய்வத்தால் ஆக, அதாவது தூக்கி போடு, முயற்சிய செய்யி. அவர் தூக்கி போட்டாரு, சும்மா இருந்தாரா? அது வெளிப்படுத்திருச்சு. அதுக்கு இதுக்கும் சரியா இருக்கா? அது வெளிப்படுத்திருச்சு. அது வந்துகிட்டே இருக்கும். பட் ஆனா அந்த இடம் எந்த இடம்? கரெக்டு. பட் அதை சரியா சொல்லணும். கரெக்ட். என்ன நடந்துச்சு? என்ன என்ன நடந்துச்சு? ஆமா, ஆமா, கரெக்ட். அங்க ஒரு நிகழ்வு நடக்குதுல்லம்மா, அதுதான் கேக்குறேன். அங்க ஒரு நிகழ்வு நடக்குது, அது சாமி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. நம்ம கவனிச்சுட்டே இருக்கும்போது ஸ்டாப் ஆகி ஒரு அழுத்தம் கொடுத்து, இந்த சுழிமுனையில ஏற்படக்கூடிய ஒரு அழுத்தம் நமக்கு திடீர்னு அந்த அனுபவம் வைப்ரேஷன் பாருங்க. இதை பைபிள்ல ஜீசஸ் ரொம்ப அழகா, பைபிள்னு சொன்ன உடனே அவர் கண்ணையா உஷாராயிடுவாரு, எங்க இருந்தா அவன் சொல்ல போறான் அப்படின்னு. இல்ல, பைபிள்ல ஜீசஸ் ரொம்ப இடைவிடாது ஜெபம் செய்பவர்களை என்ன சொல்றாரு? இடைவிடாது ஜெபம் செய்பவர்களை சத்ருக்கள் எவ்வகையிலும் அணுக முடியாதுன்றாரு. இடைவிடாது ஜெபம் செய்பவர்களை. இப்ப சொல்லுங்க. சதா பிராணாயாமம். அப்ப சதா பிராணாயாமம்னா அங்க காலத்தினுடைய அளவை சாமி சொல்றாரு. எப்படி சொல்றாரு? சதா பிராணாயாமம் ஈஸியா சொல்றீங்கல்ல, இப்ப அங்க காலத்தின் அளவை சொல்றாரு. ஆமா, நடக்கிறது தானா நடக்கும் பொழுது அங்க ஒண்ணு நடந்தது தானே, அது தானா நடக்குது. அது ஏதோ ஒன்று நடக்க போய் தானே அது தானா நடக்குது. அதுவரை நம்ம பண்ணிட்டு இருக்கிறது நமக்கே தெரியுது. மேலே ஏத்துறோம், இறக்குறோம், அப்படி டைவ் அடிக்கிறோம், குதிக்கிறோம், எல்லாம் தெரியுது நமக்கு. ஆனா சதா பிராணாயாமம்னு வரும் பொழுது அது நம்ம செய்யறது இல்லை, தானா நடக்கிறதுன்னு நமக்கு புரியுது. ஏதோ ஒண்ணு நடக்க போய் தான் அது தானா நடக்குது. அதுல ஒரு இத போய் நீங்க ஏன் காலங்களும் பேசிட்டு இருக்கீங்க? சரவணன் சொன்ன மாதிரியே வாரேன்.
அது லைட்டு லைட்டு நம்ம கவனிச்சுக்கினே இருப்போங்க. லைட்டு தானே அது மேல. நீங்க எது சொன்னாலும் ஒரே கேள்வி, அங்க என்ன நடந்துச்சு? இப்ப சரவணன் சொன்னாரு, சாமி உலக அளவு இது என்னுடைய கட்டை விரல் அங்குஜ பிரமாணம் உலக அளவுன்ட்டாரு. சொல்லிட்டு என்ன சொன்னீங்க இன்னொன்னு? இல்ல இல்ல அது சொன்னீங்க. கட்டை விரல் அளவு அவ்வளவுதான் நின்னுச்சுல. என்ன நடந்துச்சு? சும்மா நம்ம சொல்ல முடியாதுல்ல. உணர்வு வந்து அது வரும் போகும். கரெக்ட். இப்போ டாபிக் அப்படியே மாறுது. நம்ம காலத்தினுடைய அளவுகோல் பார்க்கறதுக்கு தான் அது பேசணும். இப்போ அப்படியே டாபிக் மாறுது. கிட்டத்தட்ட சரவணன் பிடிச்சி வந்தாரு. மனம் இல்லாமல் போவதற்கு அங்க என்ன நடந்தது? சுவாசம் நிற்பதற்கு அங்க என்ன நடந்தது? எப்படி அது ஜீரோவுக்கு வந்துச்சு? நீட்டி செய்யும் பொழுது தன்னால் அளவு குறையும் பொழுது என்ன நடந்துச்சு? நிஷ்டையும் நடக்குதுதான். அது கவனம் எப்பவுமே இருக்கிறது. அது எப்பவுமே இருக்கிறது தானே நமக்கு. ஆமா, இதுல வந்து ஜாக்கிரதையை விட்டுருங்க, எல்லாம் விட்டுருங்க. இப்ப நமக்கு வேண்டப்பட்டது காலத்தினுடைய அளவு. இது சித்த வித்தைக்குள்ள இருக்கக்கூடிய சூட்சமம். அதை வந்து சரவணே ஒரு பாயிண்ட்ல சொல்லிட்டாரு, சதா பிராணாயாமம்ட்டாரு. சரி, ஆனால் அது எப்படி நடந்தது? அம்மா சொன்னாங்க, நமஸ்காரம். அது வந்து நம்ம பண்றது இல்லையா, அது தானா நடக்கிறது. தானா நடக்கிறதுக்கு அங்க ஒண்ணு நடந்தா தான் அது தானா நடக்கும். அந்த தானா நடக்கிறது எது? மனசு ஒடுங்குச்சு. அந்த மனசு ஒடுங்கிறதுக்கு நடந்தது எது? மாசற்று போதல் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த இடத்துல என்ன நிகழ்ந்தது, என்ன நடந்தது? அதான். அப்ப அதுக்கு என்ன நடக்கணும்? ஜீரோ கரெக்டான ரிசல்ட். ஜீரோ கரெக்டான ரிசல்ட். திரும்பவும் சொல்றேன், திரும்ப சொல்றேன் பாருங்க. ஜீரோ என்பது கரெக்டான பதில். என்ன நடந்தது? ஜீரோ என்பது அவ்வளவுதான் இல்லம்மா. அது வந்து பெரிய நிலை. அது நான் இங்க காலத்தின் காலம்னா காற்று. கானா காற்று. சாமி சொல்றாரு லம்முனா பிரகாசம்டான்றார். லம்முனா பிரகாசம் இல்ல. லம்பிகாமுத்திரை பத்தி பேசும் பொழுது சாமி என்ன சொல்றாரு? லம்பு என்றால் பிரகாசம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப காலம் தானே நமக்கு பிரகாசமா இருக்கணும். காலம் தானே பிரகாசமா இருக்கணும். உனக்கு பிரகாசமான காலம் வருது சொல்றோம்ல. ஆமா. அப்ப காற்று, அந்த காற்று வெளிச்சத்தோட இருக்கு. சரியா? சூரிய பிரகாசம்ன்றார், வெளிச்சத்தோட இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு அளவு இருக்கு. இப்போ அம்மா கரெக்டா பிடிச்சாங்க, 0 சைபர்னாங்க, 0. அது சொல்லிட்டு சரியான ரிசல்ட்டு 0. அந்த 0வையே விட்டுரு பாருங்க, அது என்ன எப்படி இருக்கு, என்ன செய்யுது? சுழற்சி வரும் பொழுது அங்க என்ன இல்லாம போகுது? சுழற்சி வரும் பொழுது அங்க என்ன இல்லாம போகுது? அது வேற மாதிரி சொல்லுங்க. வேற மாதிரி சொல்லுங்க. தொடர்ச்சி சரி, வேற மாதிரி சொல்லுங்க. ஏன் திரும்ப திரும்ப கேட்கிறேன்னா, நீங்க அதை சொன்னா தான் இனி அடுத்து பயிற்சி செய்யும்போது அதை உள்ள கொண்டு போய் சேர்ப்பீங்க. எல்லா பதிலும் சரி, தொடர்ச்சி இல்லாதது, எல்லை இல்லாதது எல்லாம் சரி. அதுக்கு சரியான ஒரு பதில் இருக்கு. அதுதான் நான் சொன்னேன்.
பைபிள்ல சொன்னாருன்னு சொன்னேன். இடைவிடாது ஜெபிப்பவர். சரவணன் கரெக்டா சொன்னீங்க. வெட்டாத சக்கரம், இடைவெளி இல்லாத கதி, இடைவெளி இல்லாத கதி. காலத்தினுடைய அளவு எங்க இருக்கு? நீங்க ஒரு சுவாசம் எடுத்துட்டு இன்னொரு சுவாசம் விடுறீங்க பாருங்க, அதுதான் காலத்தினுடைய வேலை செய்யுது பாருங்க. அது மட்டும்தான் காலத்தின் அளவு. அவ்வளவுதான் காலத்தினுடைய அளவு. எவ்வளவு? அவ்வளவுதான். அவ்வளவுதான் காலத்தின் அளவு. நீங்க இதை பிரிச்சுக்கிட்டுலாம் போகணும்னு அவசியம் கிடையாது. இந்த பக்கம் பிரிச்சுட்டு போகணும்னு அவசியம் கிடையாது, இல்லையா? ஒரு சுவாசம், இந்த கேப்பு திரும்ப இறங்குறீங்க, இந்த கேப்பு திரும்ப ஏறுறீங்க. இப்ப இது சுழற்சி, அதான் ஜீரோனாங்க. இது சுழற்சி. அப்ப அங்க என்ன இல்லை? தொடர்ச்சி. தொடர்ச்சியா போகும்போது இடைவெளி கிடையாது, இடைவெளி கிடையாது. இடைவெளி இல்லாமல் போகும்போது மனசு வேலை செய்யாது, உட்காந்துரும். மனசு உட்காந்துருச்சு, அது கண்டினியூ ஆகும் பொழுது இதெல்லாம் பிரம்ம முகூர்த்த ஜபத்துல நடக்கும். மதியத்திலேயோ சாயந்தரத்திலேயோ நடக்க வாய்ப்பு இல்லை, பிரம்ம முகூர்த்த ஜபத்துல நடக்கும். அது தொடர்ந்து அது தன்னைத்தானே சுழற்சி செய்ய ஆரம்பிச்சிருது. 3 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் நீங்களா ஏற்றி இறக்குனீங்கன்னா அடுத்து ஒரு 1/2 hourல தானா ஓட ஆரம்பிச்சிடும். அதுல லைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சரியா 5:20க்கு நீங்க எந்திரிக்கிறதுக்குள்ள இங்க ஒரு பிரகாசத்தை பார்த்துட்டு எந்திரிச்சிடலாம். டெய்லியுமே 30 நாள் 30 வருஷம்லாம் கஷ்டப்பட தேவையில்லை. சரியா பண்ணுனோம்னா அந்த இடைவெளியை ஃபில் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த கேப் வராம பார்த்துட்டோம், செஞ்சுட்டோம் அப்படின்னா டெய்லி என்ன செய்யலாம்? பிரகாசத்தை பார்க்கலாம். அதுதான் காலத்தினுடைய அளவு. அதைத்தான் சாமி என்னுடைய கட்டை விரல் பிரமாணமாகும் இந்த உலகம் சொல்லிட்டார். ஏன்னா அங்க இடம் அவ்வளவுதான் இருக்கு, உள்ள அவ்வளவுதான் இருக்கு. இதுக்குள்ளதான் இது இப்படி போயிட்டு இருக்கு. இந்த சுழற்சி சைவர் சுழற்சினா நம்ம எப்படி தெரியுமா கற்பனை பண்ணுவோம்? நம்ம கதி இவ்வளவு லென்த்தா எடுக்கிறோம்ல, அப்ப தானா ஓடும்போது என்ன செய்யுது? இப்படி போயிட்டு இப்படி வருதுன்னு நினைக்கிறோம். நமக்கு தோன்றது அப்படிதான் தோணும் பாவனையில. ஆனா அது அங்க எப்படி தெரியுமா ஓடுது? இப்படித்தான் போகுது, அவ்வளவுதான். அதுதான் திரும்ப என்ன ஆகுது? அளவு அப்படியே கம்மியாகுது, அப்படியே கம்மியாகுது, கம்மியாகுது, கம்மியாகுது. அதுதான் இயக்கமற்று போதல். அடுத்த ஸ்டேஜ் தெரியும். ஆமா, ஜீரோன்றது அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டாட் தான், அது ஒரு புள்ளி தான், அது ஜீரோ. நீங்க ஜீரோ இவ்வளவு பெரிய ஜீரோ போடுறீங்க வட்டம், அதை திரும்ப இன்னும் கொஞ்சம் குறைச்சு போறீங்க, அதை குறைச்சு போறீங்க, குறைச்சு போட்டீங்கன்னா கடைசியா ஒரு டாட் மட்டும்தான் நம்ம வைக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். இதுதான் காலத்தின் அளவு. இதைத்தான் கலந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். சாமி அழகா சொல்லி முடிச்சிட்டார். என்னடா பண்றீங்க நீங்க? காலத்தினுடைய அளவு அப்படின்ட்டார், முடிச்சிட்டார், வேலையை முடிச்சிட்டார். அவ்வளவுதான், செகண்ட், அவ்வளவுதான், முடிச்சிட்டார். அவ்வளவுதான், முடிச்சிட்டார். இது சாதாரணமா பாத்தீங்கன்னா இந்த சித்தர்கள் பாடல்ல சொல்லும் பொழுது இந்த இமைக்கும் நொடின்பாங்க, பிளிங்க், உங்களுடைய அந்த இமைக்கும் நொடி ஒரு காலம் முடியுதுன்றாங்க. இமைக்கும் நொடி ஒரு காலம் முடிஞ்சு போச்சு, ஒரு காலம்ன்றாங்க. நமக்கு ஒரு காலம்ன்றதே நமக்கு நம்மளுடைய ஆயுட்காலம் 80 வயசு ஆயுட்காலம். ஒரு காலம்ன்றது நமக்கு 80 வயசு, அவங்க ஒரு நொடின்றாங்க. அப்படி கண்ணு அப்படி பிளிங்க் ஆகி திறக்கிறது இல்ல. ஏன்னா அந்த இடையில இருக்குல்ல கேப், அதை எப்படி ஃபில் பண்றதுன்னு தெரியல. இடையில இருக்கிற கேப்பை எப்படி ஃபில் பண்றதுன்னு அவங்களால தெரியல. இங்க இருந்து போயிடுறான், சரியா? இதுக்கு அங்கிட்டு போறான், ரெண்டும் வேற வேற. அங்க போனா நடக்கவே முடியாது, எந்த சைடு? அந்த சைடு போயிட்டா. இங்கிட்டு வந்துட்டா மிதக்கவே முடியாது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அங்க போனா நடக்கவே முடியாது, நீ வாட்டுக்கு பறந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். இங்க வந்தா மிதக்க முடியாது, பறக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது.
ரெண்டுக்கு இடையில என்ன இருக்கு? இடைவெளி மாத்திரம்தான் இருக்கு. அந்த இடைவெளியை சரியாக நீ ஃபில்லப் பண்ணணும், கணக்கிட்டு ஃபில்லப் பண்ணணும். ஆமா, அதை தான் சித்தர்கள் சொல்லும் பொழுதும் சரி, நம்ம சித்த வித்தையிலையும் சரி, இதுல சொல்லும்போது எப்படி சொல்லியிருந்தாருன்னா, நன்றாக அண்ணாக்கில் இருந்து நீட்டின்றார். சவுண்டு வரும், அதுவும் வரும். சேர்றதுக்கான முயற்சி அது, அந்த இடைவெளி சேர்றதுக்கான முயற்சி. அப்ப நன்றாக நீட்டின்றார். சித்தர்கள் சொல்லும்போது 12 அங்குலம்ன்றாங்க. எதுல இருந்து? அண்ணாக்குல இருந்து 12 அங்குலம் அப்படின்றாங்க. இப்போ 12 அங்குலம், அங்க ஒரு கேப்பு. வாங்க உட்காருங்க, கீழே இறங்கிற. நமஸ்காரம். 12 அங்குலம் மேலே ஏறிட்டு திரும்ப கீழே இறங்கிடும். நம்ம இதுல சாமி சொல்லும்போது நன்றாக நீட்டி, சரியான கதி, நல்ல தைலதாரை போலுன்றார், நல்ல கம்பி மாதிரி அப்படி நீட்டின்னு சொல்றார். அப்ப அந்த அளவுக்குள்ள, அதுல இருக்கக்கூடிய இடைவெளிக்குள்ள காலத்தினுடைய அளவு இருக்கு. அதுதான் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். நீ இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், செஞ்சு அந்த இடைவெளி இல்லாமல் பண்ணணும் இல்லையா? அது தெய்வத்தால் ஆகாதுன்றார். அதாவது என்னன்னா பிரச்சனை, மனசுதான் உள்ள அடங்க போகுது, அதுதான் தெய்வம். ஆனா அது வராது. ஆனா அது எப்படி வரும்னா, உன்னுடைய தன் முயற்சியால் தான் அது உள்ள வரும். வரவழைத்தல் அப்படி கூட வச்சுக்கோ. உன்னுடைய தன் முயற்சியால் தான் அது உள்ள வரப்போகுது அப்படின்றார். அதான் தெய்வத்தால் ஆகாது. நீனும் கட்டி இழுத்தாலும் வராதுப்பா, ஆனா நீ விடாத, செய், அதுக்கப்புறம் அது உள்ள வந்துடும். அதுதான் காலம் கருதி இருப்பர் ஞானத்தால் பெரியோர். என்னன்னா தெரிஞ்சு போச்சுல, இந்த இடைவெளி தான். அங்க கேப் விட்டேன்னா உள்ளியர் தெல்லியர் ஆயினும் ஊழ்வினை உறுத்து ஆட்கொண்டு விடும். எங்க கேப் விட்டேன்னா காலம் கருதி இருப்போம் ஞானத்தால் பெரியோர். காலத்தினுடைய அளவு தெரிஞ்சிருச்சு, ரெண்டுக்கும் உள்ள இடைவெளின்றது தெரிஞ்சு போச்சு. எப்படி மேல போயிட்டு கீழே வார பத்தியா, அங்க ஒரு சின்ன கேப் விடுறல, அதுதான் காலத்தினுடைய அளவு. அங்கதான் உன்னுடைய விதி எழுதியிருக்கு. உன்னுடைய விதி எழுதியிருக்கு. நீ எப்பெல்லாம் மேல கேப் விடுறையோ இல்ல கீழே கேப் விடுறையோ, அப்ப உள்ளியர் தெல்லியர் ஆயினும், நீ சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி, ஞானியா இருந்தாலும் சரி, அந்த நேரத்தை பார்த்து உறுத்து, உரிமையோட ஊழ்வினை உறுத்து ஆட்கொண்டு விடும், உள்ள பூந்துடும், வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீ ஞானி தான், இல்லைன்னு சொல்லல, ஆனா உனக்கும் ஊழ்வினை வேலை செய்யும். எங்க? காலத்தின் அந்த அளவு விட்டுட்டேனா. அதுக்குத்தான் சாமி என்ன சொன்னாரு? ஜாக்கிரதையில் ஜாக்கிரதைனார். ஒரு படி மேல மற்ற எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஜாக்கிரதையோடு இருந்தா சொன்னாங்க. சாமி மாத்திரம் என்ன தெரியுமா சொன்னாரு? ஜாக்கிரதையில் ஜாக்கிரதையாயிருன்னார். ஆமா ஆமா ஆமா. ஒரு தடவை உங்களுக்கு நடந்துருச்சுன்னா அடுத்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் தான் சதா பிராணாயாமம். சரியா? காலையில, மதியானம், சாயந்தரம், திரும்ப மறுநாள் காலையில, மதியானம், சாயந்தரம், இதெல்லாம் எதுக்கு நீங்க பண்றீங்கன்னா அந்த இடைவெளி இல்லாத கதி ஓடுவதற்காக தான் பண்றீங்க. அதுக்கு தான் 3 நேரம் தொடர்ந்து பண்ண சொன்னார். அதை டெய்லி தொடர்ந்து பண்ண சொன்னார். ஏதாவது ஒரு இடத்துல அந்த இடைவெளி ஃபில்லப் ஆயிடும், நீ அதுல இருந்து தப்பிச்சிருவ. சேர்க்கை சரியில்லைன்னு அர்த்தம். நம்ம சேரக்கூடிய சேர்க்கை. நமஸ்காரம். உண்மை அதுதான். நான் அது சிரிக்கிறதுக்காக சொல்லல, உண்மையாலுமே அதுதான் காரணம். புறத்துல உண்மை அதுதான். நான் அது சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலாமா, உண்மையே அதுதான். தவம் செய்வோருக்கும் நட்புண்டாம் சொல்றாரு. யாருக்கு? தவம் பண்றவனுக்கு கூட நட்புண்டாம். தேரையர் போய் ஒரு குப்புசாமியோட பழகலை, தேரையர் போய் மச்சமுனியோட பழகிறார், மச்சமுனி போய் புலத்தியரோட பழகிறார், புலத்தியர் அகத்தியரோட பழகிறாரு, அகத்தியர் காலங்கிநாதரோட பழகிறார். எப்படி பழகுறாங்க தெரியுதா? சர்க்கிள். அப்ப அப்பனா நம்மளாம் கூடாத ஆளுகளா?
இங்கேயும் நீங்க ஃபில்டர் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம வெங்கடேசன் இன்னைக்கு தான் வித்தை வாங்கியிருப்பார். அவருக்கு பெரிய பயிற்சி நிலையில் இல்லை, இன்னைக்கு தான் வாங்கியிருக்காரு. முதல் நாள் இன்னைக்கு வித்தை வாங்கியிருக்காரு வெங்கடேசன். அவர் பெரிய பயிற்சி நிலை இல்லை. ஆமா, பார்க்க கூடாது. நான் எங்க பழக சொன்னேன்? ஆமா, ஃபில்டர் பண்றது வேற, பழகுறது வேறமா. ஆமா, ஃபில்டர் பண்றது வேற, பழகுறதுன்றது வேற. நீங்க ஏன் பயப்படுறீங்க? யாரை பார்த்தோம்? அந்த பயமே வரக்கூடாது. சித்த வித்தியார்த்திகள் முதல் பயம் வரக்கூடாது. இல்ல, பயமே வரக்கூடாது. நம்ம ஏன் பயப்படணும்? நான் யாரையாவது ஒதுக்குறேன்னா? அப்படி பார்த்தா நான் தான் எல்லாரையும் விட்டுட்டு ஓடணும். இருக்கிற பிரச்சனைக்கு, நடக்கிற பிரச்சனைக்கு மனமே ஊரை விட்டு நான் தான் ஓடணும். இல்ல, அப்படித்தானே இருக்கு சூழ்நிலை. நான் எங்கேயாவது போறேன்னா? இல்ல இல்ல. ஏன்னா நான் ஃபில்ட்ரேஷன் பண்றேன். எதை ஃபில்ட்ரேஷன் பண்றேன்? உங்களை பண்ணல. உங்களுடைய வார்த்தைகளை, உங்களுடைய பேச்சுகளை, உங்களுடைய சிந்தனைகளை, உங்களுடைய நடவடிக்கைகளை நான் ஃபில்டர் பண்றேன். எனக்கு அது தேவையில்லை, நீங்க மட்டும்தான் தேவை. ஆமா, உங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய மற்ற செயல்கள் எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. எனக்கு நீங்க மட்டும்தான் வேணும். நான் அதை ஃபில்டர் பண்ணிடுவேன். அதை ஃபில்டர் பண்ண நீங்க தான் என்ன ஆகிட்டே வருவீங்க? மோல்ட் ஆகிட்டே வருவீங்க. அது உங்களுக்கே தெரியாம நடக்கும். என்னடா இந்த ஐயா எதை சொன்னாலும் கண்டுக்காம போறாரு அப்படின்னு கூட சிந்தனை வரும் சில நேரங்கள்ல. எவ்வளவு பேர் எவ்வளவு பிரச்சனை சொல்றாங்க. என்னத்தை சொன்னாலும் அந்த தலையாட்டுல பாருங்க, வேமா வருஷம் பூரா கத்திக்கிட்டே இருக்கேன், அவர் இப்படியே கண்டுக்காம இருக்காரு. அப்படி கிடையாது விஷயம். மோல்ட் ஆகுது, வேலை நடந்துகிட்டு இருக்கு. நீங்க அவசரப்பட்டா நான் என்ன செய்ய முடியும்? ஏன்னா எனக்கு நல்லா தெரியுது இதுதான் நடக்க போகுதுன்னு. அப்ப நான் நிதானமா தான் இருப்பேன். நானும் ஐயோ இவங்க கத்துறாங்களேன்னு சொல்லி ஒரு நூல் மாத்தி விட்டேன்னு வச்சுக்கோங்க, கடைசியில் எல்லாமே தப்பா போயிடும். அதனால பொறுமையா தட்டித்தானே நம்ம கொண்டு போக முடியும். அதுதான் ஞாபகம் வரக்கூடாது. அதுதான் மறதி வரணும். மறதி வரணும். எது ஞாபகத்துல இருக்குமோ அது மட்டும்தான் இருக்கும். சரியா? அதனால இந்த காலம் நமக்கு ரொம்ப முக்கியம். சரியா? காலத்தினுடைய அளவு. இப்ப நம்ம தைரியமா யாரு கேட்டாலும் என்ன சொல்லலாம்? காலத்தினுடைய அளவு. வா, ஒன்றும் இல்லை, பெருசா நீ கோடியெல்லாம் செலவு பண்ணாத, அவ்வளோதான் காலத்தினுடைய அளவு, இவ்வளோதான், இந்த செகண்ட்ஸ் தான். எங்கள் சாமி தெளிவாக சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே நீ ஒன்றும் போட்டு எதுவும் செய்யாத. அதை ஃபுல்லப் பண்ணுறதுக்கு என்ன வேலை, அதை மட்டும் பாரு, ஜெயிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து ஆமா, நம்ம அதுக்கப்புறம் கவனத்திலே தான். ஆமா, இதான் இப்ப நீங்க இந்த இது சொல்றது அது கிட்டத்தட்ட அதுதான் கிட்டத்தட்ட அதுதான். ஏன்னா தெய்வம் பழகிறது இல்ல. நமக்கு இப்ப இப்படி பழகு அப்படின்ற மாதிரி அதுக்கு மேல நம்ம ஓட்ட கூட எண்ணமா வர மாட்டேங்குது. ஒரே ஒரு விஷயம் தான்யா, மனசு உள்ள வராத வரையும் தான். நம்ம மனசு உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் அதுதான். ஏன்னா அதுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. சூத்திரம், சூட்சமம் எதுவும். அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம ஸ்டேஜே தான் இருக்கிறோம். ஒரு 10 நாள் வந்தா கூட நம்ம அப்படி இல்லை, 10 நாளைக்கு ஒரு தடவை ஆகும். அதான் இயக்கமே இல்லை. நீங்க நீட்டுறதும் இல்லை, குறைக்கிறதும் இல்லை. நான் தான் சொன்னேனே, ஒரு ரவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கீங்க, போட்டு கடைசியில் ஒரு டாட். இப்போ நீங்கள் டாட் மட்டும்தான் வச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா சுருங்கிருச்சு உள்ள. ஏன்னா வட்டம் சுருங்கி புள்ளியா வந்துட்டு ஒரு நாள் அந்த புள்ளியும் இல்லாமல் போயிடும். அவ்வளோதான். அது உடனே நடக்காது, கொஞ்சம். அதுக்கு தான் இப்போ அந்த அம்மா கேட்ட மாதிரி, ஏன் அது திரும்ப இதாக மாட்டீங்கன்னா, சேர்க்கை சரியில்லை. அந்த சேர்க்கை ஒன்று நம்ம தவிர்க்கணும், இல்லை அதுவாக நம்மளை விட்டு போகணும். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். சேர்க்கை சரியில்லைன்னா முதல்ல நம்ம வீட்டில் நம்ம ஆளுகளை தான் தூக்கி வெளியில் போடுற மாதிரி இருக்கும். இது குடும்பத்தில் பகையை கொண்டு வந்துடும் இல்லையா? ஆனால் சாமி அதை செய்யக்கூடாதுன்னு இருக்கார். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை சரி பண்ணிட்டே வரணும். அதுவும் சொல்லுது. அதுவும் நமக்கும் ஒரு பொறுமை வந்துட்டு, ஒரு மௌனம் மாதிரி வந்துட்டு எல்லாமே காட்டுது. நம்ம அமைதி ஆயிடுவோம். அதுதான் சேஃப். அதுதான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். அதைத்தான் இப்ப நம்ம எல்லாரும் என்னை கேட்குறாங்க, இன்னும் இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, வாயே திறக்க மாட்டேன்றீங்க. முதல் எனக்கு வாய் இருக்கிறதே நான் மறந்துட்டேன்னு தான் சொல்லுறேன், வேற ஒண்ணுமே சொல்றது. வாய் இருக்கிறதே நான்
மறந்துட்டேன். அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டா தானே என்னத்தையாவது சொல்ல வரும். நான் அதையே மறந்துட்டேன் அப்படின்றது. ஐயா சொல்றதான் சரி. அதுவே மௌனத்துக்கு தள்ளிடும். தள்ளிடுச்சா நம்மளை பாதுகாக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதை ஃபாலோ பண்ணிடணும் டக்குன்னு. அங்கிருந்து வெளியில வரக்கூடாது. அது நம்மளை மௌனத்துக்கு தள்ளுதுன்னா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும். சரி அப்படின்னு அதோட பயணிக்க ஆரம்பிச்சிடணும். இவங்க அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு பகையே ஆகாது. அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை உங்க தன்மை உயர ஆரம்பிச்சிடும். எல்லாருமே அப்புறம் பெருசா தான் நினைக்கிறேன் தோணுது. ஆமா, அது வந்துடும். வந்து வெறுக்கணும், நண்பர்களாவே இருக்கணும், நண்பர்களா அவங்க கவனிக்கணும். அதுதான் சாமி அதுக்கு அழகான வார்த்தை வச்சார் நமக்கு. ஏக சகோதரத்துவம் சொல்லி வச்சார். இதுதான் விஷயம். அந்த ஏகன்றது ஒண்ணு ரெண்டு இல்லை. ஏகன்றது ஒண்ணு ரெண்டு கிடையாது. ஏற்றி இறக்குதல்ன்றது ரெண்டு. ஏத்துறது இறக்குறது. அப்ப அதை ஒன்னா மாத்தணும். இடைவெளியை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அது ஒன்னா மாறிடும். பிடிச்சி வெல்டு வைக்கிற மாதிரி. என்ன செய்றவனே வச்சு விட்டுறேனே, அது அப்படியே ஒன்னா மாறிடும். இல்ல ஒன்னா மாறிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வளவுதான் விஷயம். நீங்க சொல்ற அந்த இதை தான் நான் ஃபாலோ பண்ணி நீட்டி தான் எடுக்கும்போது கவனம் அங்கேயே நிக்குது. கரெக்டா சொல்றாரு. கரெக்ட். இந்த கவனத்தை நம்ம நல்லா ஏத்தி இறக்கினே இருந்தா. ஆமா ஆமா. கவனம் எப்ப நிக்கும்னா, நீங்க சுவாசத்தை எந்த அளவுக்கு மேல அழகா மேல உயர்த்துறீங்களோ அங்கேயே நின்னுக்கும் கவனம். மேல உயர்த்த. ஆமா. சுவாசத்தை கீழே கொண்டு போனீங்கன்னா மனசு என்ன செய்யட்டும், கீழே இறங்க ஆரம்பிக்கும். அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லும்போது சொல்ல, நல்ல மேல உயர்த்தி எடுங்க. கீழே அளவு குறையிறத பத்தி சிந்திக்காதீங்க. சம அளவு தான் எடுப்பீங்க. அது உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. ஏன்னா நம்ம காலத்தினுடைய அந்த இடைவெளி எவ்வளவு அளவுல இருக்கு நமக்கு தெரியாது இல்லையா. ஆனால் அந்த சிந்தனைக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் நான் தான் சொன்னேனே. ஒன்றும் இல்லை. நீங்க ஒரு சவால். பிரம்ம முகூர்த்தம் 4லேருந்து 3 மணிக்கு உட்காடுறோம். 1 மணி நேரம் நம்ம பண்றோம். அதுக்கப்புறம் அது பண்ணுது. அதை கவனிக்கிறோம். 5:20க்குள்ள எந்திரிக்கிறதுக்குள்ள 20 நிமிஷம் நிஷ்டை. சின்னதா ஒரு பிரகாசமாவது பார்த்துட்டு தான் எந்திரிக்கணும். கண்டிப்பா நடக்கும். சத்தியம். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. டெய்லியும் பார்க்கலாம். அசால்ட்டா பார்க்கலாம். அதை மட்டும் கரெக்டா செஞ்சீங்கன்னா அசால்ட்டா தச்சுருவமா பார்க்கலாம். அழகா வரும். ஆமா, தெய்வம் தான் அந்த பலனும் கொடுக்கும். கவலைப்பட்டீங்கன்னா எதுவுமே வராது. கவலைப்பட்டீங்கன்னா உள்ளதும் போயிடும். ஆமா, சித்த வித்தியார்த்திகளுக்கு அது மட்டும் வரக்கூடாது. இன்னைக்கு ஜெபிக்க முடியலையே, இன்னைக்கு வர முடியலையே, போக முடியலையே, செய்ய முடியலையே, அந்த ஏன் இப்படி இருக்கு, எந்த சிந்தனையும் வரக்கூடாது. பரசந்தோஷம் பாங்காத. எப்படின்னா பரசந்தோஷம். அதாவது நடந்ததுக்கும் நான் சந்தோஷப்படலை, நடக்காததுக்கும் வருத்தப்படலை. இதுக்கு பேர் பரசந்தோஷம். நடந்துச்சா சரி, நடக்கலை ரொம்ப சரி, சரி அப்படியே போயிட்டு இரு, அவ்வளோதான். இது பேர் பரசந்தோஷம். இது நமக்குள்ள வர வச்சிடணும். வந்துட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக. நான் தான் சொல்லுவேனே, நான் யாரையும் வாங்கணும்னு சொல்றது இல்லை, போங்கன்னு சொல்றது இல்லை. வந்தீங்கன்னா சந்தோஷம், வரலையா சரி ரைட்டு விடுங்க, அவ்வளோதான். நான் அதை சொல்ல மாட்டேன், அப்புறம் பிரச்சனை ஆகுது. சரியா? அது மாதிரிதான் இது. அதனால நம்ம நுட்பமா காலத்தை பிடிச்சு கதி அடிச்சோம்னா செஞ்சோம்னா கன்ஃபார்ம் இந்த பிரகாசம் 1000 கோடி சூரிய அம்மா சொன்னாங்களே, சாமி சொன்ன 1000 கோடி சூரிய பிரகாசம் உறுதி. அதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. நமக்கு கிடைக்காததுக்கு காரணம் காலத்தினுடைய அளவு, அந்த இடைவெளியை ஃபில் பண்ணாதுதான். அதை மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கணும். ஆமா, காலத்தால் செய்த நன்றி. ஆமா இல்லையா? அங்கேயும் காலம்தான் வந்து நிக்குது. ஆமா, நீங்க எதை தொட்டாலும் காலம்தான் வந்து நிற்கும். அத சாமி சுருக்கமா முடிச்சாரு, நமக்குள்ள வச்சு முடிச்சிட்டார். சித்த வித்தைக்குள்ள வச்சு காலத்தை முடிச்சிட்டார். சாமி முடிச்ச மாதிரி யாருமே முடிக்கல. எல்லாம் விரிவா கொண்டு போயிட்டே தான், பறந்து போயிட்டே இருக்காது. போக போக நீங்க மற்ற சித்தர நூல்கள்லாம் பாருங்களேன். சொல்லும்போது ஆன்மீகம் என்பது கடல், அதை யாராலும் அளவிட முடியாது, அது பறந்தது, அது அப்படி இப்படிம்பாங்க. சாமி சித்தத்தை கையில கொடுத்து முடிச்சிட்டாரு, போ அவ்வளவுதான் அப்படின்னு. இது எங்கேயுமே கிடையாது. அவ்வளவுதான். அதாவது ஃபார்முலா கொடுத்துட்டாரு. சித்தவேத புக்கு ஃபுல் ஃபார்முலா வச்சிருக்காரு. இதையும் கொடுத்துட்டாரு. எதை? பிராக்டிஸு.
ப்ராக்டிக்கலும் கொடுத்துட்டார். அவ்வளோதான். இதை படி, இதை செய், இதை செய், இதை படி, அவ்வளோதான். இனி நீ தான் முதலாளி எப்படின்னு பார்த்துக்கோ அப்படின்ட்டார். ஆமாம், தேவையே இல்லை. எல்லாம் ரிசல்ட்டை கையில் கொடுத்து எக்ஸாம். அதை கண்ணையா அடிக்கடி சொல்லுவார். சாமி வந்து அந்த விடையும் சொல்லிட்டு பரீட்சை காலுக்குள்ள அனுப்பிட்டார். இந்தாங்கடா இதுதான் ரிசல்ட்டு. அதை எழுத நமக்கு கஷ்டமா இருக்கு. உட்காந்து பார்த்து எழுதுறதுக்கு கஷ்டப்படுறோம் நம்ம. அதுவே கஷ்டம். இதை விட இன்னும் ஈஸியாக ஏதாவது விடை இருக்கான்னு அவர்கிட்ட உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க சொன்னதே விட தான், இதை விட இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் எங்களுக்குன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அவர் என்ன நினைப்பாரு? என்னடா செய்யறது உங்களை அப்படின்னு தான் நினைப்பாரு இல்ல. அதனால அது மாதிரி இல்ல. அதனால காலத்தை கவனத்துல வைங்க, கவனத்தை காலத்துல வைங்க. இது ரெண்டும் தான் சூட்சமா. கரெக்டா பொருத்திட்டீங்க அப்படின்னா பிரகாசம் தான். சரியா? சரி, நமஸ்காரம்.